listen to him, please. இல்ல ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சந்தியா கெஃபே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சிறப்பாக இருக்கோம். ஸோ துபாயில் எங்களோட டே 3க்கான vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் எழுந்ததும் வந்துட்டு அப்படியே கடலை பார்த்துக்கிட்டு சுற்றி இருக்கிற பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்களோட ரொட்டீனாகவே இருந்தது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பால்கனியில் நின்று அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிடுவோங்க. அங்கே இருந்து அந்த 7 நாளுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன் ஹோட்டலில். பிகாஸ் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சவுத் இந்தியன் இல்லை இந்தியன் வந்து ஃபுட்டு கூட நமக்கு அங்கே கிடைக்கல. எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல் தான். ஸோ அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எல்லாத்தையும் வந்து பிக் பண்ணி இந்த க்ரோசாண்ட் நமக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய, இந்த பன் ஐட்டம்ஸ் தாங்க அதிகமாக போச்சு. நான் வந்து ஃப்ரூட்ஸில் தான் இறங்கிட்டேன். மார்னிங் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஃப்ரூட்ஸில் தான் சாப்பிடுவேன். எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ், அதுக்கப்புறம் எக்கு, அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பன் ஐட்டம்ஸ் தான் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் நகுலன் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வெளியெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா சுத்தமாக சாப்பிட மாட்டான். எந்த ஊர் எந்த கண்ட்ரி போனாலும் சரி நகுலனுக்கு வந்து சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நாங்கள் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஆஃப் துபாய் தாங்க. லாஸ்ட் டைம் போன அந்த புர்ஜ் கலிஃபாவில் நடந்த மாதிரி இன்சிடென்ட் இங்கே நடக்கக்கூடாது. அதனால ரொம்ப ஏர்லியாகவே நாங்கள் கிளம்பிட்டோம். பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்கவே முடியாது. ஸோ கியூ எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour நிற்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இதை மாற்ற முடியாது போல இருக்கு. பிகாஸ் நியூ இயர் டைம். ஸோ அதனால நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். வெளியே 1 hour கியூவில் நின்னதே தெரியலைங்க. பிகாஸ் நிறைய அரபி சாங்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் ஃபவுண்டன்லாம் அங்கே இருந்தது. ஸோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்ததுலேயே டைம் போயிடுச்சு. மேலே இந்த ஃப்ரேம் ஆஃப் துபாய் டவர் ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓல்டு துபாய், அந்த பழங்காலத்தில் எப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்தாங்க, அவங்களோட ஸ்கூல்ஸ் என்ன மாதிரி இருந்தது, அவங்களோட பிஸ்னஸ்லாம் என்ன மாதிரி இருந்தது, பெண்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட ஸ்ட்ரீட்டு பில்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு 3D எஃபெக்டில் வந்து காமிச்சாங்க. அண்ட் அவங்க பயன்படுத்துகிற வந்து வெசல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பயிர் வகைகள், அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து டெமோவாக வச்சிருக்காங்க. யார் ரொம்ப பயப்படுவாங்க, யார் இந்த கிளாஸ் அந்த சர்ஃபேஸ் மேலே நடக்க பயப்படுவாங்கன்னு நினச்சோன்னா அவங்க ரொம்ப தைரியமாக கூலாக இருந்தாங்க. யாரெல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் சூப்பராக நடந்துடலாம் அப்படின்னு நினச்ச நாங்கள் செம்மையாக பயந்துட்டோங்க. நகுலன் எங்கள் அம்மா 2 பேருமே இது மேலே நிற்கவே ரொம்ப பயப்படுவாங்க. ஏன் எட்டி பார்க்க கூட பயப்படுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கூலாக நடந்து போகிறாங்க. ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் நானும் என்னோட ஹஸ்பண்ட். நான் கூட ஓரளவு பரவாயில்ல. என் ஹஸ்பண்ட் பாருங்க என் சைடில் வரவே இல்லை. அவர் அப்படியே அந்த சைடு தான் நிற்கிறாரு. அவ்வளோ பயந்தாரு. என்னப்பா இவருக்குள்ள இப்படி ஒரு பயமா ஹைட் அப்படின்னு தான் தோணுச்சு பார்க்கும்போது. என் பையன் என்னைய கூட்டிட்டு போற அளவுக்கு தான் இருந்துச்சு அங்க சுச்சுவேஷன்.
அப்புறம் அது மேலே நடக்க பயம் சுத்தமாக போயிடுச்சுங்க. இதோ பாருங்க, நான் அது மேலே நடந்தே வந்து உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணுறேன். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. நான் இதுக்கப்புறம் அது மேலே நிற்க மாட்டேன், வர மாட்டேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டுமே வாக் பண்ணிட்டு போனேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. இது ஒரு சூப்பரான ஒரு ஃபன் இடங்க. இது என்னன்னா, அந்த எல்இடி ஸ்க்ரீனில் வந்து நம்ம நின்றுட்டு நம்ம டைமர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மள அழகாக ஃபோட்டோ எடுத்து அந்த மேலெல்லாம் டிஸ்பிளே பண்ணுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபோனோடய அங்கே நான் வந்து ஃபோட்டோவில் நின்றுட்டு ஸோ கொஞ்ச நேரம் அங்கெல்லாம் விளையாடிட்டு வந்து ஃபியூச்சர் துபாய்க்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அதாவது 2050 துபாய் என்னவா டெவலப் ஆகிருக்க போகுது அப்படிங்கிறதோட ஒரு முன்னோட்டம் மாதிரி அங்கே வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தாங்க. எப்பா இதுவே அதிசயமாக இருக்குது, இன்னும் என்னெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஆல்ரெடி வந்து 2040 இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னும் என்னடா பண்ண போறீங்க, இன்னும் என்னென்னலாம் டெவலப்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. அவனை தூக்கி விடுங்க நகுலன்னு. இதை முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போயிட்டோங்க. லஞ்ச் அங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் வந்து டெசர்ட் சஃபாரி பிளான் இருந்தது. ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போனாங்க. நான் இங்கே இருந்த டைமில் வந்த போதுக்கும் இப்போதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க. ஏன்னா நான் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த டெசர்ட் சஃபாரி, அதுக்கப்புறம் கேம்ப் இருக்கு பாருங்க, நைட் இந்த டின்னர், பெல்லி டான்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தது. இப்போ வந்து 2 இடமா பிரித்து கேம்பை வந்து வேற இடத்துல போட்டிருக்காங்களாம். ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 hour போல் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போகணும். அங்கே தான் வந்து கேம்ப் போடுற மாதிரி தனியாக வந்து ஏரியா பிரிச்சிருக்காங்களாம். ஸோ இங்கே வந்து புவன் வந்து ஆக்டிவிட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதில் போனார். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் என்னாச்சு, கொஞ்சம் லைட்டாக வந்து வண்டி கவுந்துடுச்சு. ஒரு சின்னதாக ஒரு அடி தான் கையில், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் இல்லை வேண்டதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டுக்கிட்டோம். இல்லை சித்தி நான் போகிறேன் அப்படின்னா, இல்லை எங்களுக்கு தான் பயமாயிடுச்சு, இல்லைப்பா வேண்டாவா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டோம். பேரம் பேசுறதுல பெண்கள் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அதில் எப்பவுமே நாம தான் குயின். நான் துபாய் போய் அந்த வேலையை விடலை. அங்கே போய் நான் பார்கின் தான் பண்ணேன். பிகாஸ் அடல்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ அதே தான் கிட்டுக்குமே சார்ஜ் பண்ணாங்க. நான் வந்து அதை பேசி, இல்லை நீங்கள் வந்து குழந்தைக்குன்னா நீங்கள் பாதியாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி நான் வந்து வாங்கினேன். நகுலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் தான் அதை ஹோல்ட் பண்ண முடிஞ்சது. என்னடா உடனே போதும் அப்படின்னு சொல்லிட்டானே அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனால் நான் அதை வாங்கி அதை பிடிச்சிருக்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சது உண்மையிலே ஹெவியாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் ஏதோ ஒரு சின்ன சைஸாக இருக்க மாதிரி இருக்கும். செம்ம வெயிட்டுங்க. பாருங்க, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கை வலிக்குது அப்படின்னு சொல்லி. பாவமா இருந்துச்சு. நகுலன் எப்படி கஷ்டப்பட்டிருப்பான். சொல்லவும் இல்லை வேற, அவன் அம்மா வலிக்குதுமான்னு கூட சொல்லலை. No, 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 don't listen to him, please. இல்ல, நகுலன் சிரிக்கிறான். இது மட்டும் போகவே கூடாது முடிவு பண்ணி தான் போனேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நல்லா வாமிட் பண்ணிட்டேன். அதனால இந்த தடவை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் விடவே இல்லை. ஃபேமிலி எப்படியாவது வந்து உட்காந்துரு, நகுலனே உட்காந்துருக்கான், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா நகுலனுக்குலாம் செட் ஆகாது அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். பரவாயில்ல, 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் மட்டும் தான் கத்திட்டு இருந்தேன், வண்டியை நிறுத்துங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி. நகுலன் என்ஜாய் பண்றது ஜாலியா இருக்கு. நகுலன் என்ஜாய் பண்றா.
நாங்கள் ஃபேமிலியாக அங்கே நின்றுட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நேராக கேம்புக்கு வந்தாச்சுங்க. இந்த ஏரியாவில் தான் எந்த டெசர்ட் சஃபாரி கம்பெனியில், அதாவது எந்த மாதிரி ட்ராவலில் நம்ம புக் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல மட்டும்தான் அது வந்து நடக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. உள்ளே போனதான் அவங்களோட ஃபேவரட் ஒரு அரபிக் காஃபி கொடுத்தாங்க. பேருக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு நமக்கான வந்து நம்பர் இருக்கும் எந்த இடத்துல நம்ம உட்காரணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் உட்காந்துட்டோம். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஆயிடுச்சு அந்த டைமில். நகுலன் சொல்லவே வேண்டாம், அவன் ஜென்ரலாகவே சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு ஏதாவது என்ன பிடிக்குது அவன் கேட்குறான்னு அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்றது. ஸோ அந்த பிரிங்கிள் சிப்ஸ் அவனுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சமாக அந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் இருந்தது அதெல்லாம் ஊட்டி விட்டேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேம்பு, மஷ்ரூம் அந்த மாதிரி ஐட்டம்ஸாக ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் டயர்டாக இருந்தது, எப்படா ரூம் போய் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். அப்புறம் அங்கே கொஞ்சமாக ஈவெண்ட்லாம் நடக்க ஆரம்பிச்சது. எனக்கு எதை பற்றி பயன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெல்லி டான்ஸ்னு ஒன்று வருமே, ஐயோ 2 குட்டிங்களை வச்சிருக்கோமே, எப்படி சமாளிக்கிறது, எப்படி இதை வந்து அவங்க கிட்ட என்னன்னு இதை நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சு வேணா குழந்தைங்களை கொஞ்சம் தூரமாக கூட்டு போயிடலாமான்னு. மற்ற பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப கேஷுவலாக அதை ஹேண்டில் பண்ணதை பார்த்து சரி நாமளும் வந்து கொஞ்சம் நல்லா நார்மலாக இருக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நார்மலாக இருந்தேன். வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களோட டே 3 வீடியோ இதுதான் நீங்கள் பார்த்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். டே 3ல எடுத்த சில ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து வந்து டே 4க்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ until then take care, God bless you all.